அம்மா சீக்கிரமா சாப்பாடு போடுமா, டைம் ஆயிடுச்சு. அண்ணா அந்த ஃப்ரிட்ஜ் மேல ஒரு பென் இருக்கு, அதை எடுத்து கொடுங்க. சரிடா தம்பி. அண்ணா என் ஷூ எல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் அழுக்கா இருக்கும், அது மட்டும் பாலிஷ் போட தெரியா? ஓ அப்படியா? சரிடா, நான் போய் போடுறேன். டேய், நான் என்ன நினச்சிக்கிறேன், என்ன நினச்சிக்கிறேன்? ஷூக்கு போய் பாலிஷ்லாம் போட சொல்கிறேன். ஷூக்கு தானே பாலிஷ் போட சொன்னேன், அதில் என்ன இருக்கு? வேலை போனதுலேருந்து அண்ணா வீட்டில் சும்மா தானே இருக்கு, அதான் சொன்னேன். என்னது சும்மா இருக்கிறேண்ணா? கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே தலைக்கணம் வந்துடுச்சா? நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னே அண்ணன் உனக்காக என்னெல்லாம் பண்ணான்னு மறந்துட்டியா? டேய், இன்னும் எத்தனை தான் நீ இப்படியே வீட்டில் உட்காந்துன்னு இருக்க போற? வேலைக்கு போகிற மாதிரிலாம் உனக்கு ஐடியா இல்லையா உனக்கு? பா விடுங்கப்பா, கிடைச்ச வேலைக்கெல்லாம் போக முடியுமா? தம்பி ஒரு நல்ல வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். விடுங்க, அவன் வேலைக்கு போகிற வரைக்கும் நான் தான் இருக்கேன்ல, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். அவனை எதுவும் கேட்காதீங்க. என்னமாப்பா பார்த்து இருந்துங்க. நீ என்னடாண்ணா அவனை ஷூக்கு பாலிஷ் போட சொல்கிறேன்? போட. தம்பி, அம்மா வர்றா, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறாங்க. நீ ஒரு 5 நிமிஷம் இரு, நான் போய் ஷூக்கு பாலிஷ் போட்டு எடுத்துகிட்டு வரேன்.